வணக்கம். வாங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இப்போ என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் அலசி பாப்போம். வரப்போற தேர்தல்ல கட்சிகளோட வியூகங்கள் எப்படி இருக்கு, அவங்க நடவடிக்கைகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு ஒரு வாக்காளரா நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அடேங்கப்பா, என்ன ஒரு வரி பாருங்க இது. இது சும்மா ஏதோ பேச்சில்ல. தமிழ்நாட்டு அரசியலோட சிக்கலான தன்மையும் உள்ளுக்குள்ள இருக்கிற அதிகார போட்டையும் அப்படியே தோலுரிச்சு காட்டுது. இதுக்குள்ள என்ன அர்த்தம் ஒளிஞ்சிருக்குன்னு தோண்டி பாப்போமா? சரி, முதல்ல ஒரு பிரச்சார மேடையில நடந்த ஒரு சின்ன சம்பவத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆனா அந்த சின்ன சம்பவம் ஒரு பெரிய கூட்டணிக்குள்ள எவ்ளோ ஆழமான விரிசல்கள் இருக்குன்னு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. இப்போ இத பாருங்க. மேடைக்கு திருமாவளவர் வராரு. அங்க இருக்கிற மத்த தலைவர்கள் எல்லாம் எழுந்து நின்னு மரியாதை கொடுக்கறாங்க. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் மட்டும் அப்படியே உட்கார்ந்து இருக்கறாங்க. இது ஒரு சாதாரண விஷயமா, இல்ல இதுக்கு பின்னாடி 1000 அரசியல் இருக்கா? இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இது தற்செயலா நடந்த ஒரு நிகழ்வு இல்ல, இது ஒருவிதமான சாதி மேலாதிக்க சிந்தனையோட பொது வெளிப்பாடுன்னு குறிப்பிடுது. அதாவது திமுக கூட்டணிக்குள்ள ஏதோ சரியில்லைங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான அறிகுறியா பார்க்கப்படுது. அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு பெரிய கூட்டணிக்குள்ள ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும்? இத புரிஞ்சுக்க இந்த கூட்டணிகள் எல்லாம் எப்படி உருவாக்கப்படுதுங்கிற திரைக்கு பின்னாடி நாம கொஞ்சம் எட்டி பார்க்கணும். இங்கதான் ஒரு ரொம்பவே சர்ச்சையான ஒரு கோட்பாட்டை இந்த ஆதாரம் முன்வைக்குது. தேமுதிகவுக்கு 10 சீட் கொடுத்ததுக்கு காரணம் அவங்களோட ஓட்டு வங்கி இல்ல, மாறா ஒரு குடும்ப திருமண உறவை மையப்படுத்தி ஒரு அரசியல் வரதட்சணை மாதிரி தான் இந்த ஏற்பாடு நடந்திருக்குன்னு ஒரு பேச்சு அடிபடுது. இந்த கணக்க பாருங்களேன், உங்களுக்கே புரியும். வெறும் 0.5% ஓட்டு வச்சிருக்கிற தேமுதிகாவுக்கு 10 சீட்டு, ஆனா அவங்கள விட அதிக வாக்கு வங்கியும் வருஷக்கணக்கா கூட்டணிக்கு விசுவாசமாவும் இருக்கிற விசிகாவுக்கு வெறும் 8 சீட்டு தான். இது ஒரு விதத்துல விசிகாவை தரம் தாழ்த்துற மாதிரி இருக்குன்னு ஆதாரம் வாதிடுது. சரி, இந்த தொகுதி பங்கீடு கூட்டணி கணக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தலைவர்கள் நேரடியா பிரச்சார களத்துல எப்படி செயல்படுறாங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாம். இங்க பாருங்க, 4 விதமான தலைவர்கள். திருமாவளவன் தன் கட்சி ஆளுங்களையே கட்டுப்படுத்த போராடுற ஒரு தலைவரா தெரிகிறாரு. திமுக தலைமை வெளியே பார்க்க பளபளன்னு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு நச்சுத்தனமான வியூகம் வச்சிருக்கதா சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல எடப்பாடி பழனிசாமி ஆச்சரியமா ரொம்ப எளிமையா மக்கள் கிட்ட பேசி கனெக்ட் ஆகுறாரு. கடைசியா சீமான் தன் தொகுதியில ஒரு மாதிரியும் மத்த இடங்கள்ல வேற மாதிரியும் பேசி அவரோட வியூகத்துல ஒரு நிலைத்தன்மை இல்லைங்கிற விமர்சனமும் இருக்கு. ஓகே, இந்த அரசியல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனால நமக்கு, அதாவது சாதாரண மக்களுக்கு என்ன பாதிப்பு, நம்ம வீட்டு பட்ஜெட்டை இதை எப்படி மாத்துதுன்னு பாப்போம். அதுதானே ரொம்ப முக்கியம். 8000 ரூபாய். ஆமாங்க, திமுகவோட பெரிய தேர்தல் வாக்குறுதிகள்ல ஒன்னு இது. பெண்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க 8000 ரூபாய் கூப்பன் தரதா சொல்லியிருக்காங்க. கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த 8000 ரூபாய் கூப்பனுக்கு நாம கொடுக்க போற உண்மையான விலை என்ன? ஒரு பக்கம் இலவசம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கரண்ட் பில் ஏறுது, சொத்து வரி ஏறுது. இது பத்தாதுன்னு டாஸ்மாக் விற்பனையால சமூகத்துல ஏற்படுற சீரழிவுகள் வேற. அப்போ எது லாபம், எது நஷ்டம்? இந்த தடவை தேர்தல் களம் 2 கட்சிகளுக்கு நடுவுல நடக்கிற நேரடி போட்டி கிடையாது. புதுசா சில கட்சிகள் வந்ததால அரசியல் களம் இப்போ பல துண்டுகளா சிதறி கிடக்கு. இப்போ பாருங்க, போட்டி 4 முனை போட்டியா மாறி இருக்கு. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி. இதுக்கு நடுவுல புதுசா தவைகவும் வாக்குகளை பிரிக்கிற சக்தியா நாம் தமிழர் கட்சியும் இருக்காங்க. இதனால வாக்குகள் சிதறி யார் ஜெயிப்பாங்கன்னு கணிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுல ஒரு முக்கியமான அரசியல் கணக்கையும் இந்த ஆதாரம் சுட்டிக்காட்டுது. நாம் தமிழர் கட்சி ஆளும் திமுகவை எதிர்க்கிறத விட பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை குறிவச்சு தாக்குறாங்க. இதனால எதிர்க்கட்சி ஓட்டுகள் பிரிஞ்சு கடைசியில அது ஆளுங்கட்சிக்கே சாதகமா முடிய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பெரிய உத்திப்பிழைன்னு சொல்லப்படுது. கடைசியா நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். இவ்ளோ சிக்கலான கூட்டணிகள், நம்பவே முடியாத வாக்குறுதிகள், பிரியிற வாக்குகள், இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு வாக்காளரா நம்ம எப்படி ஒரு தெளிவான சரியான முடிவு எடுக்கிறது? சிந்தித்து பாருங்க.